சங்கத்தினுடைய தலைவர் அரிமா மயில்சாமி அவர்கள் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். எங்கள் அன்புக்கும் பெருமதிக்குரிய செகண்ட் வைஸ் பிரசிடண்டான அரிமா ஜெயலலிதா அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் நான் இந்த சங்கத்தின் முதல் தலைவராக பதவியேற்ற போது என்னை பதவியில் வளர்ச்சியான எங்களது அன்புக்குரிய இன்றைக்கு தலைமை விருதுகளாக வருகின்றிருக்கும் எங்களது அன்புக்குரிய அரிமா ஜிஆர் அவர்களே, இன்று இன்டர்நேஷனல் டைரக்டராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் எங்களது அன்புக்குரிய ஜிஆர் அவர்களே, இங்கு ஆசியாவுடைய நமது சர்வதேச அறிவாளர் சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றி மிகவும் சிறப்பான முறையில் பணியாற்றி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பிடிஜி எங்களது முன்னாள் ஆளுநரான அரிமா எம் நாகராஜன் அவர்களே, என்ஐஏ கோபாலகிருஷ்ணராஜா அவர்களே, இந்த சங்கத்தை ஊக்குவிப்பதற்காக அரும் பாடுபட்ட டிஆர்டி அவர்களே, கோவையிலே இருந்து இங்கு தொழிலதிபராக எங்களோட அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் அன்பிற்கும் பெருமதிக்குரிய உயர்ந்த விஜயகுமார் அவர்களே, உடுமலை அறிவாளர் சங்கத்தில் பொறுப்பாளரான அரிமா இன்ஜினியர் குருநாதன் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அரிமா நண்பர்களே, 324 B1 B3 மற்றும் மாவட்டங்களில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து அரிமா நண்பர்களே, பெரியோர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் பள்ளியாளர் தனித்தலைவர்களுடைய மாணவியர்களே மற்றும் இங்கு அருகிலே உள்ள பள்ளி மாணவர்களே, உங்கள் அனைவரையும் அரிமா சங்கத்தின் சார்பாக உங்களை வரவேற்பது நான் திரும்ப வருகிறேன். இந்த எங்களுடைய அரிமா சங்கமானது 27/11/87 ஆண்டு பிரிக்கப்படாத மாவட்டமான 324 பிஆர் இருந்தபோது தற்போதைய சர்வதேச இயக்குநரான அரிமா பிஆர் அவர்கள் இந்த மையம் இங்கு ஏற்பட மையம் இங்கு உருவாக காரணமாக இருந்தார். அனைத்து ஆளுநர்களும் இந்த சங்கமானது நிறைவேற்றும் வகையில் இந்த அமைந்திருக்கிறது. சர்வதேச அறிவாளர்கள் அறக்கட்டளையின் உதவியுடன் நமது சங்கத்தின் சமுதாய மையத்தில் பகுதி மக்களின் நலனுக்காக, மாணவ மாணவியரின் கல்வி வளர்ச்சிக்காக, விவசாயிகளின் நல்வாழ்வுக்காக செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. முதல் கம்ப்யூட்டர் பயிற்சி, தட்டெழுத்து பயிற்சி, விசிந்தரி, தச்சு வேலை மற்றும் வேளாண்மை பயிற்சிகளும் இங்கு தர இருக்கின்றோம். இதன் மூலமாக இந்த பகுதியானது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி, விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியானதால் அவர்களுக்கு தகுந்த முறையிலே பல பயிற்சிகளும் வருங்காலத்திலே திட்டமிட்டு செய்ய கல்வி மேம்பாட்டுக்கான பல வகைகளில் திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். வருகின்ற காலங்களில் முதியோருக்கு காப்பகம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த பல வகைகளை கிராம மக்கள் பயன்பெறும் வண்ணம் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டுள்ளோம். இதை கடமைப்பட்டுள்ளேன். அதாவது அவரை பொறுத்தவரையில் இந்த பொதுமக்களும் நாங்கள் சங்கம் மட்டுமல்ல, இந்த பகுதியை சார்ந்த அருகே இருக்கக்கூடிய கிராம மக்களும் கூட இன்றைக்கு அவரை போன்ற தொழிலதிபர்களுக்கு வந்ததன் காரணமாக பல வகைகளிலே நாம் பயனடைக்கூடிய வண்ணம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி மையங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று மிகவும் பெருமைப்படும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்றால் அது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொண்டு அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ கடமைப்பட்டுள்ளோம். இருந்தாலும் கூட அவர்கள் எதையும் பொருட்படுத்தாத எங்களுக்கு ஊக்கமும் ஆற்றமும் கொடுத்து இன்னும் சிறந்த முறையில் இந்த மாவட்டத்திலே சிறந்த சங்கமாக இருந்தால் வர வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு எவ்வளவோ பொறுப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த அளவுக்கு செய்து கொண்டு வருவார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் அனைவரும் இங்கு இதற்கு வந்ததற்கு மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.